தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் திரு செல்வராஜ் அவர்களே, திரு ஜாஃபர் அவர்களே, திரு அர்ஷத் அவர்களே, திரு பாஷா அவர்களே மற்றும் அசோக் அவர்களே, என்னோடு இங்கே பயணித்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரசினுடைய மாநில செயலாளர் சகோதரர் செல்வகுமார் அவர்களே, வட்டார தலைவர்களே, நகர தலைவர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு அகில இந்திய செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் இந்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கல. இன்று ஒரு சில நிகழ்வுகளுக்காக இங்கே வந்திருந்தேன். அந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில செய்திகளை உங்களிடையே பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக நம்மளுடைய மேற்கு மண்டலத்தை சார்ந்த மூத்த வழக்கறிஞர் எங்க கட்சியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை, அது காமராஜர் காலத்திலிருந்து முன்ன இருந்த தலைவர்கள் இருந்து, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுபட்ட கோவை மாவட்டமா இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து பிரிஞ்சுதான் பெரியார் மாவட்டமாச்சு. அதுல இருந்து பிரிஞ்சுதான் திருப்பூர் மாவட்டம் உருவாச்சு. கோவை பாதி, பெரியார் பாதி. ஸோ இப்போ ஒன்றுபட்ட மாவட்டமா இருந்த பிறந்து இந்த பகுதிகளில் ஒரு சட்டமன்றங்கள்லையும் சரி, சின்ன சின்ன கிராமங்கள்லையும் சரி, காங்கிரஸுக்கு நன்கொடையா கொடுத்தவங்க. இப்போ நீங்க கோபிச்செட்டிப்பாளையத்திலாம் பார்த்தீங்கன்னா நேரு காலத்துல ஒரு மாநாடு போட்டோம். அந்த மாநாடு நேரத்துல கூட அந்த மாநாட்டு கான்பரன்ஸ்ல மீதியான பணத்துல இருந்து ஒரு சொத்தை வாங்கியிருக்காங்க. அது காங்கிரஸ் சொத்து அங்க இருக்கு. அது போல இங்க இருக்கும் காங்கிரஸ் சொத்துக்களை பராமரிப்பதற்கும் அதை மீட்டெடுப்பதற்கும் தனிநபர்கள் யாரிடையாவது இருந்ததுன்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில முன்னாள் தலைவர்கள் திரு தங்கபால் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதுல அகில இந்திய செயலாளர், முன்னாண்டெல்லாம் பாத்தீங்கன்னா மாநில அளவுல தான் இருப்போம். இப்ப அகில இந்திய செயலாளர் திரு நித்தில் கும்பல்கர் அப்படிங்கிறவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர். திரு சிங்லா பஞ்சாப்ல இருந்து அமைச்சரா இருந்தாரு. இப்ப அவர் காரிய கமிட்டி உறுப்பினரா இருக்காரு. அவர் அதனுடைய இணை பொறுப்பாளரா இருக்காரு. அந்த கமிட்டியில இங்க ஈரோட்ல இருந்து நம்மளுடைய மூத்த வழக்கறிஞர் அண்ணன் OMR பழனிவேல் அவர்களை போட்டிருக்காங்க. இந்த பகுதியிலிருந்து இருக்கிறதுனால அகில இந்திய செயலாளரா நானும் அந்த கமிட்டியில் இருக்கிறேன். அந்த கமிட்டி இன்னொரு 10 நாட்களுக்குள் ஈரோடு மாநகரம், ஈரோடு புறநகரம் அனைத்து பகுதிக்கு வர இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் தகவல் தெரிவிச்சு அன்னைக்கும் ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுவோம். இதனுடைய நோக்கமானது அனைத்து சொத்துக்களும் காங்கிரசிற்கு திரும்ப வர வேண்டும், காங்கிரசுடைய சொத்துக்கள் காங்கிரஸ் நிர்வகிக்க வேண்டும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உள்ளடக்கிய ஒரு ட்ரஸ்டா அதை உருவாக்கணும் அப்படிங்கறத ஒரு நோக்கம். இது ஒரு பாயிண்டா சொல்லிட்டு, அடுத்தபடியா எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவர்களுடைய இந்த வெற்றியே ஒரு போலியான வெற்றி, வாக்குகளை திருடி இந்த வெற்றியை ஈட்டி இருக்கிறார்கள் என்றத ஆதாரப்பூர்வமாக நான் கர்நாடக மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறதுனால மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு பார்லிமெண்ட்ல மட்டும் 40,000 வாக்குகள் அவர்கள் திருட்டுத்தனம் பண்ணி, அதாவது போலி வாக்காளர்களை வெளியிலிருந்து கொண்டு அவங்களை சேர்த்தி அந்த வெற்றியை ஈட்டி இருக்கிறாங்க. அதை ஆதாரப்பூர்வமாக மக்களிடையே வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறோம். அதை மக்களிடையே எடுத்து செல்லவும் ஒவ்வொரு கிராமமாக வீடு வீடாக எடுத்து சென்று மக்களிடையே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் எங்களுடைய ஒரு மாநில மாநாடு மாநில தலைவர் அவர்களுடைய தலைமையிலே திருநெல்வேலியில போட்டிருக்கிறோம். வருகின்ற 7ஆம் தேதி 4 மணிக்கு, மாலை 4 மணிக்கு சரியா அந்த மாநாடு தொடங்க இருக்கிறது. என்னுடைய மாவட்ட தலைவரிடம் இந்த நேரத்தில் நாங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கோம் சொன்னோம்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து மாவட்டத்துக்கு தனி பார்வையாளர்களை போட்டிருக்காங்க. அவர்களும் அவருடைய கூட்டத்தை நடத்துவாங்க. நீங்க போட்டிருக்கிற அந்த வார்டு தலைவர்கள், கிராம கமிட்டி தலைவர்கள் அனைவரையும் உள்ளடக்கி நீங்க அங்க அந்த மாநாட்டுக்கு வாகனத்தை வைத்து அழைத்து வர வேண்டும். அது தொடர்ந்து அவர்கள் அவங்களுடைய ஊர்களுக்கு திரும்பி அந்த கூட்டத்திற்கு பங்கெடுத்து அந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கி கிராமமாக வார்டாக மக்களிடையே துண்டு பிரச்சனைகள் மூலம் இந்த வாக்கு திருட்டை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதை அகில இந்திய தலைமையும் தமிழக தலைமையும் முனைப்பாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களிடையே தெரிவித்துக் கொண்டு,
பொதுமக்களும் அந்த கூட்டத்துல வந்து நீங்க வந்து பெருவாரியா கலந்துக்கணும். நீங்க எங்களுடைய தலைவர் வந்து அந்த வாக்கு திருட்டு பீகார்ல பாத்தீங்கன்னா ஓட்சோரி, அதாவது வாக்கு திருடி இந்த வெற்றியை ஈட்டியிருக்காங்கிற தலைப்போடு நாங்க மக்களை சந்திக்க போறப்போ எங்கேயுமே நாங்க வந்து மக்கள் வெள்ளம் அதாவது சாறை சாறையாக நீங்க ரோட்டினுடைய 2 பகுதியிலையும் பாத்தீங்கன்னா பீகார்ல இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் வந்து அந்த கூட்டத்துல அவர் வந்து கலந்துகிட்டு ராகுல் காந்திக்கு அந்த ஆதரவு தெரிவிக்கிறத பார்த்தா நீங்க பாத்தீங்கன்னா பீகார்ல ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்க பாப்பீங்க பாஜக பண்றது என்னன்னா அந்த மாநிலத்துல அவங்க வந்து என்ரூட் சொல்லக்கூடிய அவங்க வந்து இங்க கால் பதிக்க முடியலன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கிறிஸ்டியன் முஸ்லீம் வாக்காளர்களை பிரிக்கிறதுக்கு ஒரு குழுவை உருவாக்குவாங்க. ஒரு தனி கட்சியை அவங்க வந்து ஹையர் பண்ணுவாங்க. நீங்க வந்து அது வந்து திரைமறைவில் நடக்கும். அந்த அடிப்படையில தான் நீங்க வந்து அங்க பிரசாந்த் கிஷோர் அவங்க தயார்படுத்தி இருக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் கூகொல்லின்னு கத்துறாரு, நீங்க எதுக்கு தமிழக முதலமைச்சர் இங்க வந்து பிரச்சாரம் பண்றாரு, அவரு பீகார் மக்களுக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டு. பீகாரில் இருக்கும் பெருவாரியான தமிழகத்துல வந்து அவர்கள் எல்லாம் உழைத்து அந்த நிதியெல்லாம் அவர்கள் மாநிலத்துக்கு செல்கின்றது. பாதுகாப்பான ஒரு சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒரு இந்தியாவிலேயே தொழில் செய்யக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மையுள்ள மாநிலத்தை தமிழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த முதலமைச்சர் அங்கே போய் அந்த வாக்கு திருட்டினுடைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்துக்காட்டும் விதமாக சகோதரத்துவ உணர்வுடன் தலைவர் ராகுல் காந்திக்கு தோளோடு தோல் நின்றார் என்பதை இந்த நேரத்தில் நாங்க தெரிவிச்சு கொண்டு இந்த வாக்கு திருட்டை அம்பலப்படுத்தும் எல்லா இடங்கள்லயும் நாங்க அதை வந்து துண்டு பிரச்சனைகளாக எடுத்துட்டு போறோம். இன்னொரு செய்தி இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் 2024 இந்த ஆண்டினுடைய 2152 கோடி நிதி, அந்த SSA திட்டத்தினுடைய நிதி, மத்திய அரசினுடைய நிதி, அந்த கல்விக்கு கொடுக்க வேண்டிய மாணவர்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதியை கொடுக்காம மத்திய அரசு ஏமாற்றிட்டு இருக்கு. மீண்டும் அவர்கள் குலக்கல்வி திட்டத்திற்கு போறார்கள். நீங்க கேந்திர வித்யாலயத்தை எல்லாம் பேரை மாத்தி செயல்படுத்துவதும், கேந்திர வித்யாலய தமிழ் ஆசிரியர்களை நியமிக்காததும், இதெல்லாம் தான் அவங்களுடைய கொள்கை. எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா நாட்டுல நடந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை. வாக்கு திருட்டு, அதன் மூலியமா ஆட்சி. மகாராஷ்டிரால குஜராத்ல இருந்து கொண்டு வந்த வாக்காளர்கள் எத்தனை ஓட்டு போல்டும் அதை விட கவுண்டட் ஓட்டு எச்சு, குறைந்தபட்சமல்ல 17 லட்சம் வாக்காளர்கள் வித்தியாசம். இப்படியான சூழ்நிலையில ஜிஎஸ்டியினுடைய சுமை, இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு மோடி அரசாங்கம் என்ன செய்யறாங்க, உடனடியா ஒரு சட்டத்தை கொண்டுறாங்க பாராளுமன்றத்துல. இது என்னன்னா இந்தியா பூரா இந்த வாக்கு திருட்டு வந்து பத்திச்சு, பொதுமக்கள் மத்தியில போயிருச்சு. இதை திசை திருப்புவதற்காக ஒரு 30 நாள்ல வந்து அனைத்து முதலமைச்சர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியா கூட்டணியினுடைய முதலமைச்சர்களை அந்த ஜெயில போடக்கூடிய ஒரு திட்டம் மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்துல கொண்டுறாரு. முதல்ல அது வந்து நீங்க வந்து அன்னைக்கு வந்து 2G திட்டத்தை சொன்னாங்க. இன்னைக்கு 7.5 லட்சம் கோடி சிஏஜில திருட்டுன்னு சொல்றாங்க. அதை யாரு விசாரிக்கிறது? குலக்கல்வி திட்டத்தை திருப்பி கொண்டுறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். தமிழகம் மாதிரி ஊர்ல அவர்கள் கையில்ல, அதாவது காலில்ல, கை கூட ஊன முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய போராட்டம் அனைத்து நிலைகளிலேயும் எடுத்துச் செல்வோம். மீண்டும் விரைவிலே ஒரு ஆட்சி மாற்றம் மத்தியிலே வரும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லிட்டேன். 2152 ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்ப வந்து எங்க தலைவரே இப்ப இன்னைக்கு அதை கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு. இந்த பகுதி மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலேயும் மாவட்ட தலைவர்கள் தார்மீக உரிமையேற்று நீங்க வந்து எல்லா பகுதியிலையும் அந்த உண்ணாவிரதத்தை ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமாக எங்கள் பகுதியில, குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் நடத்த இருக்கிறோம். அதை தொடர்ந்து மேற்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து மாவட்ட சகோதரர்களிடமும் நாங்கள் கூறி அந்த மாணவர்களுடைய நிதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது. அதற்கு ஒரு நாள் உண்ணாவிரதம் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். எதனோட டிஜிட்டல் இந்த டிஜிட்டல் நோட்டு வந்து பண்ணணும், பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா? அது எப்படி இருக்கு? மக்கள் ஆன்லைன் எஸ்ஐஆர் சொல்லுங்க. எஸ்ஐஆர் திட்டத்துல வந்து டிஜிட்டல் ஓட்டிங் இருக்குல்ல,
போலி வாக்காளர்களை எடுக்கிறதுக்காக டிஜிட்டல் ஓட்டிங் முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. தெரியுமா? அது என்ன நிலையில இருக்கு? தமிழகத்துல நம்முடைய நிலைப்பாடு என்ன? இப்ப நம்ம என்னோட பொறுப்பாளரா இருக்கிற மாநிலத்தினோட விஷயத்த உங்களுக்கு சொல்றேங்க. நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, பெங்களூர்ல ஒரு பாராளுமன்றத்தில் இவங்க எவ்வளவு பெரிய திருட்டு பண்ணியிருக்காங்கன்ட்டு இப்ப பிபிஎம்சி பெங்களூர் பாராளுமன்ற தேர்தல் வருது. அந்த பெங்களூரினுடைய பாராளுமன்றம் பெங்களூரினுடைய கார்பரேஷன் தேர்தல். அந்த கார்பரேஷன் தேர்தல்ல நீங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ளாட்சி அமைப்புன்னு இருக்குது. மாநகரம் இருக்குது, புறநகரம் இருக்குது. ஸோ அந்த உள்ளாட்சி அமைப்பை நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ வந்து எலக்ட்ரல் ரோல் இசிஐ சென்ட்ரல் எலக்ட்ரல் ரோல் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு தனி எலக்ட்ரல் ரோல் உருவாக்க முடியும். அந்த எலக்ட்ரல் ரோலை கிளீன் பண்றப்போ ஒரு சட்டமன்றத்தில் 2,18,000 வாக்காளர் இருக்காங்கன்னா, நீங்க ஸ்டேட் எலக்ட்ரல் ரோலை இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ 18,000 வாக்காளர்கள் போலியா இருப்பாங்க. அதைய நீக்கிறோம். நீக்கிட்டு மாநில தேர்தலை பேலட் முறையில் நடத்துறோம். இதை வந்து ஒரு முன்னோட்டமாக கர்நாடகத்துல பெங்களூர் கார்பரேஷன் எலெக்ஷனை நாங்க வந்து இப்ப அந்த திட்டத்தில் நடத்தலாம்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணி செயல்படுத்தி இருக்கிறோம். இதை பொறுத்தவரையிலும் எனக்கு வந்து நான் இன்னும் அதை டீட்டெயிலா பார்க்கல. பட் அந்த திட்டத்தை பொறுத்தவரையிலும் ஆன்லைன்ல ராகுல் காந்தி சொல்லியிருக்காருன்னு சொன்னோம்னா, நீங்க வந்து இது வந்து ஒரு ப்ரீஃபிக்ஸ்டு திட்டம். இப்ப இருக்கிற இவிஎம் பாக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, 2013 அந்த பிரிண்ட் அவுட் வரும் இல்லையா, விவி பேட், அதை கவுண்ட் பண்றேன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் உத்தரவாதம் கொடுத்துச்சு. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, எங்க பிரச்சனை வருதுன்னு சொல்லுமோ அதை மட்டும் தான் கவுண்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் தேர்தல் ஆணையம் இப்போ என்னன்னா, அந்த டிஜிட்டல், அதாவது அவங்களை பிடிச்சிருக்கிற அந்த ஒரு வீடியோ நீங்க வெளியிடுங்கன்னு சொன்னா, தேர்தல் ஆணையர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு தெரியாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு அம்மானுடைய வீடியோவையும் மக வீடியோவையும் நாங்க எப்படி வெளியிடுறது அப்படின்னு. இது தேர்தல் ஆணையர் பேசுற செயலா அப்படிங்கிறது வந்து பூரா இந்தியாவும் கேலி கூத்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆன்லைனுங்கிறது எப்பவுமே ஒரு சந்தேகத்துக்குரியான விஷயம். தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னோம்னா அதை இன்னும் நான் டீட்டெயிலா பார்க்கல. பார்த்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நான் என்னுடைய கருத்து. சொத்து பாதுகாப்பு ஈரோட்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் வந்து காங்கிரஸ் தனிநபருக்கு சொந்தமானதா? ஈரோடு மாவட்டம் அதாவது இதெல்லாம் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாண்ட வந்ததுங்கிறது எங்களுக்கு டீட்டெயிலா தெரியாது. அதை பொறுத்தவரையிலும் நீங்க அந்த குழு வந்து அவங்க வந்து அதனுடைய பழைய விஷயங்கள் எல்லாமே, அதனுடைய தஸ்தாவேஜுகள் எல்லாத்தையும் எடுத்து இந்த குழு மத்தியில வர்றவங்க கிட்ட சமர்ப்பிப்பாங்க. அந்த குழு தான் அதனோட முடிவு எடுக்கும். 10 நாள்ல அந்த குழு வர்றோம், அதனுடைய குழு ஆராய்ஞ்சிட்டு நான் உங்ககிட்ட கண்டிப்பா அதை பத்தி விளக்கம். அதே மாதிரி ஒரு நிமிஷம் சொல்லுவாங்க, ஜவஹர்லால்ங்கிறது வந்து தன்மானதோட ஈவிகே சிவகோனோட சொந்த இடம். அது வந்து கட்சிக்கு எதிரில்லை. ஓகே, அது ஓகேண்ணா. இப்போ கட்சிக்கு இடம் இல்லைன்னா இப்போ காங்கிரஸ் கமிட்டிக்குன்னு ஒரு இடம் வேணும், தேவை இல்லையா? அதுக்கான நடவடிக்கை என்னவா இருக்கும்? கண்டிப்பா இல்ல 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 ஒவ்வொரு மாநகரத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதற்குண்டான விஷயங்களை இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் செஞ்சிருப்பாங்க. அதே போலதான் இப்ப இங்க செயல்பட்டு இருந்தோம். அது நீங்க சொல்ற ஜவஹர்லாலும் இருந்திருக்கலாம். இனிமேல் பட்டு அப்படி ஒரு சேஞ்சஸ் தேவைப்படுங்கிற பட்சத்துல லோக்கல் மாவட்ட கமிட்டிகள் முடிவெடுத்து கண்டிப்பாக விரைவில் காங்கிரசுக்கு ஒரு அலுவலகம் அமைக்கப்படும். நீங்க சொல்ற அந்த வேறுபாடுகள் எங்களுக்கு எதுவும் தெரியாது. பட் அதை வந்து அந்த குழு தான் வந்து முடிவு பண்ணும். அந்த குழு கிட்ட லோக்கல் என்ன இருக்குதோ மாவட்ட தலைவர்கள் அமைப்பாளர்கள்லாம் வந்து அவங்க தெரிவிச்சுப்பாங்க. சென்னை மாநகராட்சி இப்ப இருக்கிற இந்த இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையிலும் தமிழகத்துல திமுக தலைமையா இருக்காங்க. அவங்க நீங்க சொல்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வந்து அதுக்குண்டான விளக்கத்தை கொடுப்பாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீங்க சொல்ற அமைச்சரவை பிரச்சனை எங்க கட்சியில எங்க கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கமும் கொடுத்து பேட்டியும் கொடுத்திருக்காரு. அவங்களுக்குள்ள நீங்க சொல்ற அமைச்சர்களுக்குள்ள ஏதாவது வேறுபாடுகள் இருந்தா அது வந்து ஆட்சியாளர்களா தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்லணும். கட்சி பொறுப்பா இருந்தாலும் அவர் தான் பதில் சொல்லணும். நீங்க சொல்ற அந்த தூய்மை பணியாளர்களை எங்க தலைவர் செல்வ பெருந்தகை போய் சந்திச்சார். 2026 காங்கிரஸ் நிலைப்பாடு
இப்போ பொறுத்தவரையிலும் கூட்டணியினுடைய ஆட்சியிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2026 பொறுத்தவரை அனைத்து நிலைகளிலேயும் எங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையிலே எங்களுக்கு உயர்த்தி எங்களுடைய நிலைகளை கேட்போம். அதே போல அனைத்து நிலைகளிலேயும் எங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும், அதிகாரத்திலையும் எங்கள் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக கேட்போம். கண்டிப்பாக நீங்க அன்றைய காலகட்டத்துல ஒரு 2 தலைமைகளும் முடிவெடுத்து அதை முடிவெடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல அந்த தொகுதிகளோ இல்ல சில மாற்றங்களோ எங்க வேணாலும் மாறுபடலாம். அதனால கள ஆய்வு பண்ணி அன்றைய காலகட்டத்துல என்ன ஒரு நிலைப்பாடோ அதை கண்டிப்பா 2 தலைமைகளும் எடுப்போம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆனா இந்த தடவை காங்கிரஸ் எவ்வளவு முயற்சி பண்ணி அவங்க திமுக இது வருங்காலத்தில் எப்படி எந்த வகையில் சாத்தியம்? குறிப்பா வந்து ஈரோடு மாவட்டத்துல ஒரு தொகுதி இருந்துச்சு காங்கிரஸ், அந்த ஒரு தொகுதி இல்லைங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்துச்சு. காங்கிரஸ் ஈரோடு மாவட்டத்துல குறிப்பா ஈவிகேசனம் இருந்தா மட்டும்தான் இந்த சீட்டுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. இப்போ புதுசா வரக்கூடிய இளைஞர்களா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும் இல்லையா, முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கான நடவடிக்கை இருக்கணும். அதே மாதிரி ஈரோடு மாவட்டங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அதனால வந்து இந்த சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறது எல்லார் மத்தியிலையும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. தலைவருடைய செயல்பாடுகளும் அவருடைய ஆளுமையும் உங்களுக்கு எல்லாம் அறிஞ்சதுதான். தலைவர் ஈவிகேஸை பொறுத்தவரையிலும் அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டார். அவரை பிரிஞ்சு எங்களுடைய தொண்டர்கள் இன்னும் அந்த மனநிலையிலிருந்து முழுமையா நாங்க வெளியில வரல. அதே நேரத்துல நான் உங்களுக்கு முன்னாண்ட பேசின போது சொன்னேன், அனைத்து நிலைகளிலேயும் மாவட்டம் வாரியாக பாராளுமன்றம் வாரியாக எங்களுக்கான நிலைப்பாடுகளை பிரதிநிதித்துவத்தை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எங்களுக்கு தேவை என்பதையும், ஒவ்வொரு பிரதிநிதித்துவம் மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் போட்டியிடுற பிரதிநிதித்துவம் மட்டுமல்லங்க, எங்களுக்கு அனைத்து நிலைகளிலேயும் உள்ளாட்சி அமைப்பிலையும் சரி, வருங்காலத்திலே பாராளுமன்றத்திலும் சரி, ஆட்சி அதிகாரத்திலும் சரி, அனைத்து நிலைகளிலேயும் காங்கிரஸ் கட்சிக்கு பங்கு வேண்டும் என்பதிலே முனைப்பாக இருக்கிறோம். இது அனைத்து தொண்டர்களுடைய குரல். இது எங்களுடைய தலைமை வரலும் எடுத்து செல்வோம். அதற்கான தீர்வை கிடைக்க பெறுவோம். கண்டிப்பாக அதைத்தான் நான் சொல்லிட்டேன் இல்லைங்க. அனைத்து மாவட்டங்களிலேயும் அனைத்து பாராளுமன்றத்திலேயும் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருப்பது போல எங்களுடைய குரல் கூட்டணியினுடைய தலைமைக்கும் எங்களுடைய மத்திய தலைமைக்கும் எடுத்து சென்று அதை நிலைநாட்டுவோம். விஜய் கட்சியோட 2026 கூட்டணி கிடைக்கும் போது கிடைக்கும் சூழ்நிலையில உங்களுக்கு போதுமான சீட்டை கூட்டணி கட்சி கிடைக்காத பட்சத்துல கூட்டணி இருக்கீங்களா வெளியே போயிருவீங்க. விஜயோட கூட்டணி நீங்க முக்கியமா கிடைச்சது அதுவே கிடைக்காது. இதெல்லாம் மக்கள் ஏர்ல பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி கிடைக்காது, நம்ம ஈரோடு கிடைக்காதுன்னு. நீங்க அந்த 10 மாதங்கள் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் அந்த நேரத்தில் நடைபெற்ற சில நிகழ்வுகள்லாம் ஒரு சிலது தெரியும். இது எங்களுடைய தொண்டர்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய தலைவர்களுடைய நிலைப்பாடு தமிழகம் முழுவதும் அனைத்து நிலைகளிலும் நமக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும். அது உள்ளாட்சியாக இருக்கட்டும், பாராளுமன்றமாக இருக்கட்டும், பாராளுமன்றத்திலே மேல் சபையாக இருக்கட்டும், அனைத்து நிலைகளிலேயும் ஈவன் ஆட்சியில அதிகாரத்திலையும் சரி பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பது எங்களுடைய தொண்டர்களுடைய நிலைப்பாடு. எங்கள் தலைமைக்கு இதை எடுத்து செல்வோம். விஜய் கட்சியை பொறுத்தவரையிலும் அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கார், 2 மாநாடு போட்டிருக்கார். மாநாட்டுல சில வசனங்களை எல்லாம் பேசியிருக்கார். அவர் எப்படி செயல்படுவாருங்கிறது இனிமேல் தான் தெரியும். எங்களை பொறுத்தவரை எங்களுடைய இருக்கின்ற இந்த கூட்டணியை பொறுத்தவரை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சகோதர உறவோடு இருக்கிற கழகம் இந்தியா கூட்டணி தலைமையில் இருக்கிறது. எங்களுடைய நிலையை உயர்த்தி கேட்டு பெறுவதற்கு எங்கள் தொண்டர்கள் முழு முனைப்போடு இருக்கிறார்கள். கேட்டு பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறோம். 2125 கோடி தரல, அதை கிடைக்கும் வரை போராடுவோம். எங்க எம்பி சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு. மாவட்ட நிலைகளிலேயும் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் எடுத்து செல்வோம்.
எங்களுடைய அந்த ஓட்டு பிரச்சாரத்தை துண்டு பிரச்சாரம் எடுத்து செல்லும் போது அதையும் மக்களிடையே எடுத்து செல்வோம். மீண்டும் குலக்கல்வி திட்டத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். அதை ஒருபோதும் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம். 2024 விஜய் கட்சியோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது. இல்ல, நான் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்றேன். இல்ல திமுகல உங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்காத பட்சத்துல இருப்பீங்களா, வெளியே போயிருவீங்களா? ஏன்னா சார் விஜயோட கூட்டணி போறது அவர் வந்து மத்திய அரசு பிஜேபியா தான் பேசிட்டு இருக்காங்க தவிர காங்கிரஸ் கட்சி விஜய் எந்த மீட்டிங் அதனால வந்து காங்கிரஸ் நீங்க கேக்குற சீட்டு வந்து கிடைக்கிறது அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏதோ இந்த சூழ்நிலையில திமுக திட்டுறாரு, பிஜேபி கூட திட்டுறாரு. ஏன் காங்கிரஸ் திட்ட மாட்டேங்கிறாரு? மக்கள் கேள்வி கேட்கறாங்க. அதான் நாங்க கேட்கிறோம். மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அவரை பொறுத்தவரையிலும் அவர் அந்த காலத்துல இருந்து பேசுறப்ப வந்து காமராஜர், நேரு அவங்கள பத்தி எல்லாம் உயர்வா சொல்லிட்டு இருக்கிற ஒரு நபரு. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் செயல்பாடுகள் முழுசா வரல. இன்னும் அவர் வீதிக்கு இறங்கி வந்து மக்கள் பிரச்சனைகள் முழுசா பேசல. 2 மாநாடுகள் அப்படிலாம் சொல்லியே 2 மாநாடு போட்டிருக்காங்க. திமுகவிடம் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை முழுமையாக கேட்டு பெறுவோம். 26 அந்த முடிவுகள் கரெக்டா நடக்கும். இந்தியா கூட்டணி தான் பிரதிநிதித்துவம். கண்டிப்பாக. சிறப்பா இருக்கு. அதாவது இளைஞர்கள் வந்து எழுச்சியா அதிகப்படியா வர்றாங்க. நீங்க வந்து பவன் கல்யாணுக்கும் கூட்டம் வந்தது, சிரஞ்சீவிக்கும் கூட்டம் வந்தது, பல பேர்த்துக்கு வந்திருக்கு. ஓட்டா மாறணும், அது வந்து காலம்தான் பதில் சொல்லணும். பட் நாங்க யாரையும் குறைத்து மதிப்பிடல. அவருடைய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, என்னுடைய வாழ்த்துக்கள். பட் எங்களுடைய கூட்டணி சிறப்பாக போகும்.